வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன மான்வா பார்க்க போறோம்னா ரீகார்னேட்டட் எஸ்கார்ட் வாரியர். கடைசி வீடியோவில் எதோட கட் பண்ணியிருந்திருப்பேன்னா நம்ம ஹீரோ அந்த பாட்டில்டு வைப்பர் அந்த பொருள் ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு வந்த அதை ஷாக் ஆகி அதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். அதோட கட் பண்ணியிருப்பேன். அப்படியே இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். எம்மாம் பெரிய பொருள் ஆட்டையை வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அது எப்படி உன் கையில்? இது கண்டிப்பாக அந்த பேம்பு புக் ஆஃப் டா டீச்சிங் தான். ஆனால் எப்படி? அதுவா, அதை நான் திருடிட்டேன். சாமாவுக்கு ஒன்னே இல்லை, நீ முதல்ல எப்படி என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக சொல்லு. அதுவா, நேற்று நைட்டு நம்மளை ஆம்புஷ் பண்ணாங்கல்ல, அப்போதைக்கு ஒரு நல்ல நேரத்துக்காக நான் காத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேலுக்கு அந்த டிமானிக் கல்ட் மெம்பர் குரூப்பில் ஒரு ஆளாக அப்படி டிஸ்கைஸ் மாறுவேற போட்டுக்கிட்டு அவங்கள மாதிரியே அவங்க குரூப்புக்குள்ளே பூந்துட்டேன். அதுக்கப்புறமேலுக்கு ஒரு பெரிய சண்டையே நடந்தது. அப்போதைக்கு அந்த டெரிபிள் மைண்ட், அதான் அந்த கல்ட்டு பைய எல்லாரும் தூக்கிட்டு வந்தாங்களே, அவன் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகி கிடந்தான். அவன்கிட்ட இருந்து தான் இதை நான் ஆட்டையை போட்டு வந்தேன். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இந்த பைய சொல்கிறத பார்த்தா ஏதோ சாகசம் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரியும், எங்களுக்கு 2 பேருக்கும் தெரியாமல் இதை 2த்தையும் ஆட்டையை போட்டு அவன் மட்டும் அந்த அடி வாங்குறதுலேருந்து எஸ் ஆகலான்னு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். பாட்டில்டு வைப்பர் சூப்பர், நல்ல வேலை பண்ணேன். அலைன்ஸ் லீடர், இது எல்லாமே நான் செய்ய வேண்டியது. இதுக்கு எதுக்கு நீங்கள் பாராட்டுறீங்க? அப்போது அலைன்ஸ் லீடர் என்னோட அடி பனிஷ்மெண்ட் நீக்கிடுவீங்களே? கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது பாட்டில் வைப்பர். ஹீரோவும் சோசோவும் ஒன்னே ஏஞ்சி, அப்போ எங்களுக்கு? அலைன்ஸ் லீடரும் சரி உங்களுக்கும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த மிஸ்டீரியஸ் கேட்டரையிலேருந்து ஊர்பட்ட பேரோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க, அதனால உங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கிடையாது. ரொம்ப நன்றி அலைன்ஸ் லீடர். அலைன்ஸ் லீடர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கனாக்க, நம்ம நினச்ச மாதிரியே அந்த டிமானிக் கல்ட் மெம்பர்ஸையும் கொண்டாச்சு, அதே சமயத்தில் நம்ம தொலைஞ்சிட்டுன்னு நினச்ச அந்த ரிலிக்கும் நம்ம கைக்கே திரும்ப வந்துடுச்சு. இந்த மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. சாமாவுக்கும் ஆமாம் அலைன்ஸ் லீடர், இது எல்லாத்துக்கும் காரணம் ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சிலேருந்து வந்த அந்த 3 எஸ்கார்ட் வாரியர்ஸ் தான். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், நான் அப்பயே யோசித்தேன் எதனால வந்துட்டு இந்த சாமாவுக்கும் அலைன்ஸ் லீடரும் இந்த மாதிரி ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட்லேருந்து வந்தோம் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் காமாக இருந்தாங்கன்னு. இவங்களோட மிஷின் ஸ்டார்டிங்லேருந்தே என்னன்னா, இந்த ரிலிக்கை ஒரு பைட்டாக வச்சு ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட்டில் இருக்கிற மிச்ச மெம்பர்ஸையும் ஒட்டுக்காக போட்டு தள்ளுறது மட்டும்தான். அப்போ ஒரு நிமிஷம் இரு, இப்போ நாங்கள் மட்டும் ஹெல்ப் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணலைன்னா இந்த மிஷினில் அவங்க ஃபெயில் ஆயிருப்பாங்களா? அப்படின்னா இதுக்கான ரிவார்டே வேற லெவலில் இருக்கணுமே. ஒரு பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்கிறதுலாம் ரிவார்டாக இருக்க முடியாது. அலைன்ஸ் லீடர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட ஜேர்னி இன்னும் முடியல, பட் ஆனால் இப்போக்கி நம்ம என்ன ஐட்டமை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோங்கிறத சொல்ல போகிறேன். அலைன்ஸ் லீடர், அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சாமாவுக்கு சொல்கிறாரு. என்னன்னா, நம்ம ஊரில் ஒரு லெஜெண்ட் இருக்குது. அது என்னன்னா, சில ஏஷியன் டெக்ஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றுபடி ஒன்றா எடுத்து வச்சோன்னாக்க ஒரு மெத்தட் கிடைக்கும். அது மூலியமாக ஒரு மிஸ்டீரியஸ் பவர் கிடைக்கும். அது மாதிரி இந்த டிவைன் கல்ட் மெம்பரோட ஹெட்டு மொத்தம் 3 இதை கற்றுருக்கான். ஆனால் இந்த மெத்தடெல்லாம் அவங்களோட குரூப்பில் பாஸ் டவுன் பண்ண மாட்டாங்க ஜென்ரேஷனாக. ஆனால் இதை யார் கற்று வச்சுருக்காங்களோ அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு ஒண்டர்ஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த டெக்ஸ்ட் தான் ஹெவன்லி டீமன் டிவைன் கல்ட்டோட ரூட்டுன்னே சொல்லலாம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது என்னென்னு. இதுதான் வந்துட்டு அந்த பேம்பு புக் ஆஃப் டா டீச்சிங். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன டெக்ஸ்ட்டில் இதுவும் ஒன்று. பட் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிளேக்கெல்லாம் என்ன ஆர்டரில் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஹீரோனே, அப்போது நான் கெஸ் பண்ண ட்ரை பண்ணவா? யங் மாஸ்டர், நீங்கள் எதை வச்சு உங்களால் இதில் கரெக்டான ஆர்டர் வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஹீரோனே, நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் நிறையா சிம்பிள்ஸ் இந்த பிளேக்கில் அச்சடிக்கப்பட்டிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது எல்லாமே ஒரு சாம்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா இது எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு ஏஷியன் புக்கில் பார்த்த மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க யங் மாஸ்டர், உண்மையிலே சொல்கிறீங்களா? ஆமாம் சாமா ஓக், என்னால் இது எல்லாத்தையும் ஆர்டராக வைக்க முடியும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. இவங்க 3 பேரை தவிர பாக்கி எல்லாரையும் வெளில போக சொல்லிட்டு ஹீரோவை ட்ரை பண்ண சொல்கிறாங்க. இதை பார்த்தா இந்த சாமெல்லாம் என் பாடியில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. என் செஸ்ட்டில் அது ஆக்டிவாக இருக்கும்போது எப்படி இருந்ததுங்கிறத நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இதில் வச்சேன்னா அது ஆக்டிவ் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வச்சுட்டேன். வச்சோடனே திடீர்னு அந்த எழுத்தெல்லாம் வெளில வந்து ஹீரோக்கு எப்பயும் போல் அவனோட ஹார்ட் திரும்ப பற்றி எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்து இவங்க 2 பேரும் சாக்காயிடுறாங்க. திடீர்னு அந்த பேம்பு புக் ஆஃப் டா டீச்சிங் வந்துட்டு பற்றி எரிய ஆரம்பிச்சிது. சாமாவுக்கும் அங்கே இருந்த தலைவாணி மாதிரி ஏதோ ஒன்றத்தை வச்சு அமுக்குன்னு அமுக்கி அதை அரைக்க பார்க்குறாரு. ஆனால் அது சாம்பலாகிற வரை எரிவன்ட்டு அவர் அணைக்க நினச்சதையும் சேர்த்து பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. என்னால் இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஆனால் நம்ம ஹீரோ கண்ணுக்கு அந்த எழுத்து எல்லாமே தெரியுது. இதுதானே அந்த டெக்ஸ்ட்டு, அந்த பிளேக்கில் எழுதி இந்த டெக்ஸ்ட் இதுதானே. என்னோட செஸ்ட்டில் இருக்கிற அதே சாம் வந்துட்டு இந்த பேம்பு புக்கில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. இவங்க 2 பேர் என்னடா இது எரிஞ்சு சாம்பலாயிட்டுன்னு சாக்கோட பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்கிறான். இல்லை யங் மாஸ்டர், இதை நாங்கள் தான் உன்னை பண்ண சொன்னோம். ஆனால் யங் மாஸ்டர், அதில் எந்த மாதிரியான பவர் இருந்ததுங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு காரணம் நீங்கள் தான். அது மட்டும் இல்லை, பட் ஆனால் என்ன, இப்போ அந்த இது எரிஞ்சு போச்சு, அது ஒன்று தான். அதில் இருந்த எழுத்து என்னங்கிறது இப்போ நம்ம யாருக்குமே தெரியாது. எனக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் நான் திரும்ப ட்ரை பண்ணலான்னு இதுக்கு மாதிரியே இன்னொரு காப்பி ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன். யங் மாஸ்டர், உங்களால் திரும்பவும் அந்த ஆர்டரை ஆர்கனைஸ் பண்ண முடியும்ல?
ஹீரோன்னு கண்டிப்பா எப்படி அவ்வளோ முக்கியமான ஒன்றுத்துக்கு காப்பி செய்யாமல் எப்படி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க கண்டிப்பா அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அதுவும் இல்லாமல் சாமாவுக்கு எனக்கு ஒரு ஃபேவர் உங்கள்கிட்ட கேட்கணும். என்னது எங்கள் மாஸ்டர்? மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இவங்க கூட ஒரு மேஜர் டீலை போட்டுற வேண்டியதான். அது என்னன்னா, அடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் எப்பயாச்சும் ஒரு ஐட்டமை டிரான்ஸ்போர்ட் பண்ணணுன்னா ஹெவலி டீமன் எஸ்கார்ட் ஏஜென்சியில் இருக்கிற கைஃபூன் பிரான்ச்சை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஐட்டமை டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அலைன்ஸ் லீடர் ஒன்று நான் என்ன நினச்சேன்னா, ஹெவலி டீமன் எஸ்கார்ட் ஏஜென்சியோட பிரான்ச் எதுவும் கைஃபூனில் இல்லைன்னு நினச்சேன். ஹீரோவும் இப்போதைக்கு தான் இல்லை அலைன்ஸ் லீடர், பட் ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரமாகவே வர வச்சிடலாம். சரி, அப்போ ரொம்ப நன்றி சார். என்னது? ஆக்சுவலாக ஃபோர்த் யங் மாஸ்டர், இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு நான் உங்களுக்கான ரிவார்டு என்னங்கிறத சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்தேன். அப்போது அலைன்ஸ் லீடர், என்னோட பனிஷ்மெண்ட்டை நீக்கிறது மட்டும் இல்லை என்னோட ரிவார்டு கிடையாதா? என்ன சொல்கிறேன் யங் மாஸ்டர்? 47 பேரோட உயிரை காப்பாற்றின உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரிவார்டை யாராச்சும் கொடுப்பாங்களா? ஓ வாவ், மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். சே, நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். அவங்க எனக்கு ரிவார்ட்லாம் யோசிச்சு வச்சுட்டு இருந்திருக்காங்க, நான் பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இப்போ எப்படி பண்ணுறேன் பாருன்னு படப்படன்னு ஹீரோ எடுத்து அடிக்க வச்சுட்டு இருக்கான். இதை ஆல்ரெடி நான் ஒரு முறை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அசால்ட் வேலை. எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு அடிக்க வச்சிட்டான். நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அந்த பேம்பு புக்கு திடீர்னு பற்றிக்கிட்டு எரியும்னு. பட் ஆனால் அதுலேருந்தும் எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்கு. பார்த்தா அந்த பவர் ஹீரோக்கு வந்துட்டு போல இருக்குது. அதுலேருந்து என்னை மன்னிச்சிருங்க அலையன்ஸ் லீடர், அப்புறம் சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நான் கண்டிப்பாக இதை உங்கள்கிட்ட சொல்லவே முடியாது. யாரோட நெஞ்சில் அந்த சாம் எழுதியிருக்கோ அவங்களால மட்டும்தான் இந்த பவரை யூஸ் பண்ண முடியும். பார்த்தா ஹீரோவுக்கு பவர் கிடச்சிட்டா அந்த புக்கிலேருந்து. அதுவும் சாதா பவர் இல்லை, டெலிகனசிஸ், மைண்டாலேயே கண்ட்ரோல் பண்ணுறது. கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் இது சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யங் மாஸ்டர், நீங்கள் ஒரு வழியாக அந்த பேம்பு புக் ஆர்டரை கரெக்டாக வச்சிங்களா? ஓசோ வச்சுட்டேன். ஏன் யங் மாஸ்டர் ஆன்சரை ஒழுங்காக சொல்லாமல் இழுக்கிறீங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, நம்மளோட எஸ்கார்ட் மிஷின் இதோட முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க சோசோ. அப்போ யங் மாஸ்டர், நம்மளோட ஒரிஜினல் டெஸ்டினேஷன் தான் என்னது? அதுவா சோசோ? நம்மளோட ஒரிஜினல் டெஸ்டினேஷன் வூடாங் செக்ட். ஏன்னா அவங்களால தான் இந்த டிமோனிக் பவர் எல்லாம் சர்பாஸ் பண்ணி அதை சீல் பண்ணி வைக்க முடியும், அதாவது அந்த புக்கை. இப்போ நம்மளோட மிஷின்லாம் முடிஞ்சதுனால சரி நம்ம எல்லாரும் தனியாக பிரிஞ்சு போய்க்கலாம். நான் வந்துட்டு ஹான்ஸ்வாவே திரும்ப போகிறதா இருக்கேன். நீ எங்கே போகிற சோசோ? நானா யங் மாஸ்டர்? நான் வந்துட்டு ஹான்ஸ்வாக்கே போயிட்டு என்னோட தாத்தாவோட 80வது பர்த்டேவை அட்டன் பண்ண போகிறேன். அப்போது சோசோ, இன்றைக்கி நைட்டு தான் நம்மளோட லாஸ்ட் நைட்டு. ஆமாம் யங் மாஸ்டர், நானும் உங்களை எப்போ திரும்ப மீட் பண்ணுவேன்னு தெரில, அதனால் நல்லபடியாக பார்த்து இருந்துக்கோங்க. பாட்டில் வைப்பர், கேட்கணும்னு நினச்சேன், இந்த பனியை நீ எங்கேருந்து பிடிச்ச? அதுவா யங் மாஸ்டர், அன்றைக்கி நைட்டு எல்லாரும் வந்துட்டு அந்த டிமோனி கல்ட் மெம்பர்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்காக தப்பிக்க முடியாத ட்ராப் போட்டிருந்தாங்களே, அதில் தான் இந்த பன்னியும் மாட்டிச்சு. எல்லாரும் மற்ற பார்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க யங் மாஸ்டர். நமக்கு கிடைச்சது இந்த தலை மட்டும்தான். ஹீரோவண்ணே, நமக்கு மட்டியில் போய் சரக்கு இருந்ததுன்னா இந்த காம்பினேஷனு ஐயோ அருமையாக இருக்கும். நம்ம ஆள்கிட்ட சரக்கை பற்றி கேட்கவா வேணும்? நான் எப்பயும் போல் எனக்குன்னு ஒன்று வச்சுருந்தேன். என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்பயுமே 1 இல்லை 2 பாட்டில் சரக்கை ஒழிச்சு வச்சுருப்பாங்க, தெரியாதா உங்களுக்கு? என்னடா சொல்கிற நீ? சோசோன்னு வைப்பர், நீ ஆட்டையை போட போறீன்னா ஆளுக்கு ஒரு பாட்டில்னு ஆட்டையை போட்டிருக்கணும்ல, இப்படி ஒன்றே ஒன்று ஆட்டையை போட்டிருக்க. எனக்கு தெரியும் சோசோ நீ இந்த மாதிரி சொல்லுவேன்னு, அதனால தான் நான் இன்னும் 2 எக்ஸ்ட்ராவே ஆட்டையை போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இவங்க 2 பேரும் இந்த பய திருந்தவே மாட்டான்ல, என்கிட்டேருந்து எதையாச்சும் திருட்டானான்னு 2 பேரும் மாற்றி மாற்றி செக் பண்ணுறாங்க. இங்கே தான் இருக்கீங்களா யங் மாஸ்டர் ஜாங்யாங்? வைப்பர், சீக்கிரமாக பாட்டிலாம் ஒழிச்சு வைடா, சீக்கிரம் வைடா, அப்புறம் மறுபடியும் அந்த பனிஷ்மெண்ட்டெல்லாம் ரிட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. சீக்கிரம் சீக்கிரம். யங் மாஸ்டர், நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இவன் ஹாங்பூங் கிளான்லேருந்து ஹாங்பூங் ஜோக் ஏக்கு. நீங்கள் எதை பற்றி என்கிட்ட பேசணுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அது என்னன்னா, நீ லோலி ஃபேமிலியிலேருந்து வந்தேன்னு உன்னை நான் கேவலமாக பார்த்தேன். ஆனால் இதுக்கப்புறமேலுக்கும் இதை நான் சும்மா விட முடியாது. நாங்கள் இப்போ உயிரோட அந்த மிஸ்டீரியஸ் கேட் அறையிலேருந்து வந்திருக்கோன்னா அதுக்கு காரணம் நீ தான். என் ஹெல்ப் எப்போ தேவைப்பட்டாலும் இந்த பிளேக்கை வச்சு நீ என்னை எப்போ வேணால் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு அந்த பிளேக்கை கொடுக்குறான். இதை வச்சு எந்த நேரம் காலம் என்ன ரீசனாக இருந்தாலும் நீ என்னை கூப்பிடலாம், நான் உடனே வருவேன். ஹீரோக்கு ஷாக்கு, என்னது அவன் மட்டும்தான் வைக்கிறான்னு பார்த்தாக்க இருக்கிற எல்லா கிளானில் இருக்கிறவங்களும் நம்ம ஹீரோக்கு ஒரு பிளேக் எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப நன்றி யங் மாஸ்டர், நாங்கள் கண்டிப்பாக உங்களை மறக்கவே மாட்டோம். அதில் என்னென்ன கிளானோட பேட்ச்லாம் இருக்குனாக்க, ஹாங்போ கிளான், குவான்ச்சி செக், டைசங் செக், ஏகே கிளான் ஆஃப் ஷாடாங், டேங் கிளான் சின்சான், அப்புறம் இது பண்ணி ஊர்பட்ட கிளான் இருக்குது. சொல்லப்போனால் அந்த ரைசிங் ஸ்டார் எல்லாரோட செக் கிளான்லேருந்தும் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த பிளேக் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? ஒரு ஆளாக என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணினேன், இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்க? யங் மாஸ்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க, இது எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ப்ரைஸ், அதனால தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அப்போ நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், போடு 10க்கு மேலே ஹானர் எஸ்கார்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்காங்க. என்ன சொல்கிறான்னா, இவங்களையும் எஸ்கார்ட்டுக்கு அவனோட டீமில் சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ண போகிறான் போல இருக்குது. ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு ஆறு மாதிரி இருக்கிறதுல தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு இருக்கான். பின்னாலேருந்து அந்த சியோல் வந்து எதையோ எடுத்து அடிக்க வரான். ஹீரோ சடனாக அதை கவனித்து, நான் இப்போக்கி என்னோட கிராப்ளிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். சே,
நான் அதை பிடிக்கணும்ல நினச்சேன். யங் மாஸ்டர் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. சில நேரத்தில் பார்த்தா நீங்கள் மார்ஷல் ஆர்ட்ஸ் எக்ஸ்பர்ட் மாதிரி நடந்துக்கிறீங்க. அதே இன்னொரு சமயத்தில் மார்ஷல் ஆர்ட்ஸ் பற்றி பேசிக்காக கற்றுக்காத ஒரு சாதாரண ஆள் மாதிரி செயல்படுறீங்க. மாஸ்டர் சியோல், நான் உண்மையிலேயே அசிங்கப்படுறேன். ஜாங்குல உனக்கு ஏதாச்சும் டைட்டில் கொடுத்து எல்லாரும் நான் அப்படி கூப்பிடுவாங்களா? இல்லை சியோல் சார். அப்போது யங் மாஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு டைட்டில் தரேன். உன்னோட பேர் இனிமே ஸ்டோமி டிராகன். ஸ்டோமிங்கிறது என்னோட டைட்டில்லேருந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். டிராகனுங்கிறது எதுக்கு ஆட் பண்ணேன்னா, ஃப்யூச்சரில் நீ இன்னும் விவேகமாக ஒர்க் பண்ணி நிறையா வேலை செய்யணுங்கிறதுக்காக. என்ன பிடிச்சிருக்கா? இந்த டைட்டில் ஒரு ஹீரோவுக்கான டைட்டில். ஒரு பிரச்சனை நடக்கும்போது அங்கே களத்தில் இறங்கி போராடுற ஒரு ஆளுக்கான டைட்டில். இவர் எனக்கான எஸ்கார்ட் வாரியர் பார்த்த காட்டுறாரு. என்ன சார் சொல்கிறீங்க? உங்ககிட்டேருந்து ஒரு டைட்டில் பெறறதுக்கு நான் ரொம்பவுமே கொடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சொல்லி கொடுத்ததை என் ஹார்ட்டில் நான் அப்படியே பதிய வச்சுக்கிறேன். யங் மாஸ்டர், நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன் உங்களை மீட் பண்ணதுக்கு. மறுநாள் காலையில் நாங்கள் சோசோ அவள் வழியாக பார்த்து போயிட்டா. என்ன பாட்டில் வைப்பர், நீ எங்கேயும் போகலையா? யங் மாஸ்டர், நான் எங்கே போவேன்? அதனால பாட்டில் வைப்பர் எங்கேயும் போக வழி இல்லாமல் ஹீரோ கூடயே வந்துட்டான். நாங்கள் ஹான்ஸ்வாக்கு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி எந்த மவுண்டனில் அந்த ஒயிட் ஹர்டு கிரேட் டீமன் அவனோட காசெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கான்னு சொன்னானோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அவன் சொன்ன மேப்பு படி இங்கே தானே எங்கேயோ இருக்கணும். யங் மாஸ்டர், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய குகையை. இதை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பெரிய ஜெயிண்ட் அதோட வாயை திறந்த மாதிரி இருக்குது. யங் மாஸ்டர், வைப்பர் வா, சீக்கிரமாக போயிட்டு அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து முதல்ல கிளம்புவோம். பார்த்தா ஒரு சட்டி, அப்புறம் மரம், அப்புறம் பெட்ஷீட்டு, அப்புறம் 3 காயின். 2 மணி நேரமாக தேடி இதான் கிடச்சிருக்கு. என்ன அந்த கெல்ட்டு பையன் நம்மளை ஏமாற்றிட்டானா? இந்த இடத்துல ஒரு பெட்டும் இருக்குது. கண்டிப்பாக கரெக்டான லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம், தப்பான இடத்துக்கும் போகல. அப்போ உண்மையிலே அவன் நம்மளை ஏமாற்றிட்டானா? ஆக்சுவலாக யங் மாஸ்டர், நாங்கள் சோசோ சொல்லி நான் கேள்விப்பட்டேன். என்னது சோசோவா? என்னடா சொல்கிற? நான் சோசோ கிட்ட இதை பற்றி சொல்லவே கிடையாதேடா. யங் மாஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க. சோசோ எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்து கொஞ்சம் அழுத்தி கேட்டதுனால நான் சொல்லிட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? நீங்கள் கண்டுபிடிக்க போகிற அந்த 1000 கோல்டு காயினில் 10 கோல்டு காயின் எனக்கு தரணும், ஓகேவா? பண்ணாட பயலே, சாவுடா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. யங் மாஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு தெரிச்சு ஓடுறான் வைப்பரு. எங்கடா ஓடுற அப்படின்ட்டு ஹீரோ கல் எடுத்து ஒட்டெறிஞ்சா அவன் பெட்டை போய் ஒரு இடி இடிக்கிறான். பார்த்தா அது சட்டுன்னு அந்தாண்ட நவுந்து போகுது. அதுக்கு கீழே ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்குது. இப்போ தான் நல்லா இருக்கு அவனை அடித்ததுக்கு அப்புறமேலுக்கு. அப்பாடா, என்னது இது? பார்த்தா அந்த பெட்டுக்கு கீழே தான் மொத்த கோல்டு காயின் குடோனுமே இருந்திருக்கு. போடு. அப்போது இவ்வளோ நேரம் நான் தேடிட்டு இருந்த காசெல்லாம் இங்கே தான் இருந்திருக்கா? நான் பணக்காரன் ஆயிட்டேன். இனிமேல் நான் 10 வருஷத்துக்கு சம்பாதிக்கணும்னு அவசியமே இல்லை. என்னோட 17th பவலியன் இண்டிபெண்ட் ஆயிடுச்சின்னு ஹீரோ கத்திட்டு இருக்கான். இது என்னது? கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. யங் மாஸ்டர், அந்த இடத்துல காசு கூட இன்னொரு ஒரு பொருளும் இருக்கும். அதை நீங்கள் வச்சு என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது பார்த்தா அந்த டப்பில் 2 நீடில் மட்டும் இருக்குது. ஏன் ஒரு சாதாரண நீடில் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? ஒருவேளை இது ஹிடன் வெப்பனா? அதில் என்ன போட்டிருக்குன்னா, ட்வின்ஸ் தண்டர் ஸ்பியர் ஆஃப் சைலண்ட் ஃப்ளைட். அதுலேயும் 2 இருக்குது. ஆனால் இது தமுக்லோனில் இருக்க. ஒருவேளை எக்ஸாஸ்டேட் பண்ணி சொல்லியிருக்காங்களோ? தூக்கி போட்டு பார்ப்போம். என்னது இது? இந்த இரும்பு பாட்டையே ஓட்ட போட்டு உள்ளே போயிடுச்சு. இது ஒரு சாதாரண வெப்பனே கிடையாது, இது ஒரு லெஜெண்டரி வெப்பன். இதை எப்படி நான் யூஸ் பண்ணுறது? ஒரு சார், அப்போது அந்த பேம்பு புக் மூலியமாக கிடைச்ச டெலிக்னசிஸ் மூலியமாக யூஸ் பண்ணலாம்ல? ஹீரோ அவனோட கோர் எனர்ஜியை கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அது மொத்தமாக யூஸ் பண்ணி அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த நீடில் சட்னா அனுப்பி அங்கேருந்த ஒரு பூராமலை விட்றான். அது போய் மட்டார்னு குத்துது. போடு, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஹிடன் வெப்பன் அதுவும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக எனக்கு கிடைக்கும்னு. பார்த்தா இங்கே வைப்பர் மண்டையில் ஒரு கொண்டையாக வர்ற அளவுக்கு வீங்கி கிடக்கு. மறுநாள் ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சிக்கு வந்துடுறாங்க. 4th யங் மாஸ்டர், கடைசியில் வந்துட்டீங்க போல இருக்கு. ஆனால் ஹீரோ பார்க்கவே ரொம்பவும் சேடாக சோர்ந்து போயிருக்கான். என்னாச்சு? யங் மாஸ்டர் கூப்பிட்டு போன ஆளுங்க யாராச்சும் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்களா? இவங்க 3 பேர் ஹீரோ வர்றதை பார்க்குறாங்க. யங் மாஸ்டர், என்ன ஆச்சு? யார் இறந்து போனா? பார்த்தா வைப்பர் பைய தான் பேனு கிடக்கான். டேய், நடிக்காமல் ஏஞ்சி இவங்க எல்லாருக்கும் நீ யாருன்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கோ. என்னோட பேர் பாட்டில்டு வைப்பர். நான் உங்க எல்லாரையும் பயமுத்தணும்னு அப்படி பண்ணல. பட் ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ண வேண்டியதாக இருந்தது. என்னது, நீ மறைக்கணுமா? திறந்து பார்த்தா ஒரே கோல்டு காயின் கொசன்னு மலை மாதிரி கூச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஹீரோ. அதுவாக்கா, நம்மளோட இந்த 1000 கோல்டு காயினையும் யார் கண்ணுக்கு தெரியாமல் மறைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியதுக்காக தான் இந்த பிளானு. அங்கேருந்து அக்கௌண்டன்ட் ஜியான் திடுன்னு வந்து, என்னது 1000 கோல்டு காயினா? யங் மாஸ்டர், நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நீங்கள் முரியம் அலைன்ஸ் கிட்ட போய் அந்த ஆரங்கண்டன் கிரேட் டீமனை ஒப்படைச்சிட்டிங்கன்னு. பட் ஆனால் யார்கிட்ட இருந்து இவ்வளோ காசை வாங்கிட்டு வந்தீங்க? சரி, நான் போயிருந்த நேரத்தில் ஏதாச்சும் நடந்ததா? பின்னாடி யாரோ ஒருத்தவன் 4th யங் மாஸ்டர் எஸ்கார்ட் கிங் வந்துட்டு உங்களை கவுன்சில் மீட்டிங்க்கு கூப்பிட்ருக்காங்க. சரி, நான் இப்போ தானே வந்தேன், அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். சரி பாருங்கள், இவங்க எல்லாரும் கவுன்சில் மீட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்க பார்க்குறதெல்லாம் பார்த்தா என் மூஞ்சிலே ஒரு ஓட்டை போட்டு தண்ணி எடுத்துருவாங்க போல இருக்குது. 17th பவலியான் மாஸ்டர், நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆரங்கண்டன் கிரேட் டீமனை கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னு. அதுவும் இல்லாமல் இது ரொம்பவுமே டேஞ்சரஸாகவும் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். பரவாயில்ல, நல்லபடியாகவே முடிச்சிட்டிங்க.
அதெல்லாம் இல்லை எஸ்கார்ட் கிங், நான் ஒரு லக்கியாக இருந்ததுனால நல்லபடியாக முடிஞ்சிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அப்போது ரிலிக்கை டிரான்ஸ்போர்ட் பண்ண மிஷினோட நியூஸ் இன்னும் இவங்களுக்கு வந்து சேரல போல இருக்குது. அப்புறம் 17th பவிலியன் மாஸ்டர், நான் வந்துட்டு லைட்னிங் ஸ்வாடோட 80வது பிறந்த நாளுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்காரு, நான் போகிறேன், அதோட ஒன்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு. ஓகே எஸ்கார்ட் கிங், மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். என்னது நானா, என்னையா, இது எனக்கு என்னமோ சரியா பல்லையே, இங்கே இவங்க அண்ணன் 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. எஸ்கார்ட் கிங் ஒன்று, என்ன விஷயம்? அதுவா, நாங்கள் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னது பவிலியன் மாஸ்டர், சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு ரூனானில் ஒரு பிரான்ச்சை செட் பண்ணலான்னு இருக்கோம். என்னது ரூரானில் பிரான்ச்சா? நீங்கள் அப்போ ஆல்ரெடி இது எல்லாத்துக்கும் பிளான் பண்ணிட்டீங்களா? நானும் என்னோட அண்ணனும் சேர்ந்து ரூரானில் ஒரு பிரான்ச் ரெடி பண்ணலான்னு எஸ்கார்ட் வாரியர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணிட்டோம். எஸ்கார்ட் கிங் ஒன்று, சரி அப்போது மற்ற எஸ்கார்ட் ஏஜென்சி கூட வரப்போகிற கான்ஃப்ளிக்ஸ், டென்ஷன், சண்டை இதெல்லாம் எப்படி வந்துட்டு பார்த்துக்க போகிறீங்க? அதுவா எஸ்கார்ட் கிங், எஸ்கார்ட் ஏஜென்சிலேருந்து தான் நாங்கள் இந்த எஸ்கார்ட் வாரியர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணோம். அந்த எஸ்கார்ட் ஏஜென்சியில் இருக்கிறவங்க இந்த ஹான்ஸ்வாலையும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னாக்க இங்கே அவங்க ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சுப்பாங்க. ஓ, இப்போ புரியுது. இது வந்துட்டு 2 சைடுக்குமே பெனிஃபிஷியலாக இருக்கும் அதானே? சரி, உங்கள் பிளான் படியே செய்யுங்க. இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார். கடைசியில் என்னோட பசங்க எல்லாரும் அவங்களே சுயமாக யோசிச்சு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷிப்மெண்ட் மேனேஜர் ஒன்று, எஸ்கார்ட் கிங் இப்போ மனசும் நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு, நம்ம ஏன் கொஞ்சோண்டு சரக்கு சாப்பிடக்கூடாது? கொஞ்சோண்டுன்னு பார்த்தா இவங்க பெரிய விருந்தே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போக்கே ஒருத்தன் திடீர்னு வந்து, சார் முரியம் அலையன்ஸ்லேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, அப்புறம் இது வந்துட்டு சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லேருந்து வந்திருக்கு. அதை பார்த்து எஸ்கார்ட் கிங்க்கு ஷாக்கு, ஷிப்மெண்ட் மேனேஜருக்கும் ஷாக்கு. என்னடா நடக்குது இங்கே? ஜாங் யாங், உண்மையா நீ வந்துட்டு ரிலீக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் நீ ஒரு ஆளாக இருந்தியா? ஆமாம் எஸ்கார்ட் கிங். அதுவும் இல்லாமல் நீ 47 உயிரை காப்பாற்றினியா டிமோனிக் கல்ட்டுக்கிட்டேருந்து? ஆமாம் எஸ்கார்ட் கிங். இதில் என்ன போட்டிருக்குன்னா, முரியம் அலைன்ஸோட சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அந்த காய்ஃபியில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளோட ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியோட ஒரு பிரான்ச்சு காய்ஃபியில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முரியம் அலையன்ஸ் கிட்டேருந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னா சொல்லுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குன்னு சொல்கிறாரு. ஹீரோனே, அதுவா, நான் வந்துட்டு முரியம் அலையன்ஸ் மெம்பரோட உயிரெல்லாம் காப்பாற்றினதுக்காக எனக்கு எந்த மாதிரி ரிவார்டு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்துட்டு இதை கேட்டேன். அது என்னன்னா, அடுத்த 10 வருஷத்தில் அவங்க ஏதாச்சும் ஒரு ஐட்டமை டிரான்ஸ்போர்ட் பண்ணணுன்னா நம்மளோட கைஃபி பிரான்ச்சை தான் யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதை கேட்டோடனே அவங்க 2 அண்ணனை விட இவன் ஹீரோ பெரிய ஆளாட்டம் தெரியுறான். இவனுங்க 2 பேர் காண்டாடுறாங்க. இந்த பய என்னன்னா, நீங்கள் சாப்பிட்லையா, செம்மையாக இருக்குன்னு பய சிக்கன் பீஸ் எடுத்து கடிச்சிட்டு இருக்கான். கட் பண்ணி இங்கே நாங்கோ கிளானை காட்டுறாங்க. என்ன நடக்குது இங்கே? இதை பார்த்தா சாங்ஸியை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க லைட்னிங் ஸ்வாடோட 80வது பர்த்டேக்கு. எஸ்கார்ட் கிங், நான் வேணா முன்னாடி போயிட்டு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வரவா? இல்லை வேணாம், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம். இங்கே யாரோ ஒருத்தவங்க பேசிக்கிறாங்க. லைட்னிங் ஸ்வாடோட என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாம்மா, அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கிளானும் பெரிய ஆள் தான். ஏன்னா அவங்க அவ்வளோது பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க நமக்கு ரொம்பவுமே அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சால்ட் மெர்ச்சன்ட் யூனியனுக்கு அவங்க தான் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க சேஃபாக நம்ம ஆப்ரேட் ஆகிறதுக்கு. ஹீரோ அதை கேட்டோன்னே, என்னது சால்ட் மெர்ச்சன்ட் யூனியனா? இப்போதைக்கு வேணால் அவங்க சாதாரண ஒரு சால்ட் விற்கிற சின்ன மெர்ச்சன்ட் குரூப்பாக இருக்காங்க. பட் ஆனால் இன்னும் 10 வருஷத்தில் இந்த ஜாங்ஸி ப்ரொவினன்ஸ்லேயே ரொம்ப பெரிய ஆளாக மாறிடுவாங்க. அந்த மிகப்பெரிய சக்ஸஸுக்கு ரொம்பவும் முக்கியமான ஆள் யாருன்னா அது இந்த பொண்ணு தான். இவ பேர் யுன் யாக்பின். இவளை எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கனாக்க, ஒரு அழகான ரொம்பவும் ஜீனியஸான பொண்ணுன்னு சொல்லுவாங்க. சே, நான் ரொம்ப நேரம் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்தனோ, நீங்கள் என்னை பார்த்துட்டு இருந்தீங்கிறத நான் பார்த்துட்டேன். ஹீரோன்னே, என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட கான்வர்சேஷன் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால தான் நான் கேட்டுட்டு இருந்தேன், என்னை ரொம்பவும் மன்னிச்சிருங்க. இவங்க எல்லோரும் பேசிட்டே இருக்கும்போது சோசோவோட அண்ணன் அசுரா டிராகன் ஸ்வாட் வந்துடுறான். அது யார்? அது அசுரா டிராகன் ஸ்வாட் தானே. நாங்களும் சியாக்கு எவ்வளோ அழகாக இருக்காருன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியோட ஓனருக்கும் அவங்களோட எல்டருக்கும் மதிக்கிறேன். ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்போ அதுதான் வந்துட்டு எஸ்கார்ட் கிங்கா, லீலாங்கா? ஆமாப்பா, அவர் தான்ப்பா எஸ்கார்ட் கிங்கு. நம்ம வேணா அவர்கிட்ட போய் பேசி பார்ப்போமா அப்படின்னு சுற்றி இருந்தவங்களாம் பேசிக்கிறாங்க. யங் மாஸ்டர் ஜாங் யாங், உங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இல்லாமல் யங் மாஸ்டர், நீங்கள் அந்த குறும்புக்கார பொண்ணு சோசோ கூட ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னது? அது என்னன்னா யங் மாஸ்டர், உங்களோட கடைசி மிஷினில் என்னோட தங்கச்சி வந்துட்டு ரொம்பவும் ஸ்டப்பனா நானும் ஒருவன் அடம் பிடிச்சான்னு கேள்விப்பட்டேன். அதான், அதுக்கு நான் சாரி. எல்டர் கவுன்சில் மீட்டிங்கில் எனக்கு மாங்குன்னு திட்டு விழுந்தது. இந்த மாதிரி நாங்கோ கிளான் சோசோவை வந்துட்டு ஆனரி எஸ்கார்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுக்கு. இங்கே சியோக் சொல்கிறத பார்த்தா அவள் பொய் சொல்லியிருக்கா போல இருக்கு. எங்கேயுமே கனெக்ஷன் விடக்கூடாதுன்னு இங்கே இவள்ட்டி வந்து, என்னோட பேர் லீ ஜாங் யாங், நான் தான் ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியோட 17th பவிலியன் மாஸ்டர். ஓ அப்படியா? என்னோட பேர் என் யாக்பிங். நான் உன்னோட கொஞ்சம் வயசு அதிகம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அடுத்த தடவை நம்ம சந்திக்கும் போது கொஞ்சம் நேரம் பேசலாமா? என்னது? இல்லையா? இவ ஒன்று இல்லை, நம்ம பேசலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹீரோவும் சரி நான் அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான்.
மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிறான்னா, இப்போ நான் அவகிட்ட ஒரு பேச்சு போட்டு வச்சாதான் ஃப்யூச்சரில் அவங்களோட சால்ட் மெர்ச்சன்ட் யூனியன்லேருந்து வரப்போகிற எல்லா எஸ்கார்ட்டும் எனக்கு வந்து சேரும். இப்போ புரியுது எதுக்கு வந்துட்டு இந்த உலகத்துலேயே இதுதான் சூப்பரான பேசேஜ் வேன்னு சொல்கிறாங்கன்னு. ஆனால் திடீர்னு ஹீரோவோட ஹார்ட் அப்படியே ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆறா இருக்கிற ஒரே ஒரு ஆள் அது நாங்கோ கிளானோட பேட்ரிச் மட்டும்தான். லைட்னிங் ஸ்வாட் நாங்கோ கிளான் யார் ராங். இவர் தான் வைஸ் பேட்ரிச், பேர் யோன்பேக். இது அவரோட ஒய்ஃபு, எல்லாரும் மேடம் லோட்டஸ்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் தான் சோசோவோட அம்மா அப்பா. ஹீரோ சோசோவை பார்த்து அப்படியே அசந்து போய் நிற்கிறான். ஹீரோவாலே ஷாக்கை தாங்க முடியல. என்னடா இவ உண்மையிலே சோசோவா, இங்கே பார்க்குறதுக்கு வேற ஆள் மாதிரி இருக்காளேன்னு ஷாக்கில் உறைஞ்சு போய் நிற்கிறான். இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இதுதான் என்னோட பையன். ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். என்னோட பேர் லீ ஜாங்யாங், ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியில் 17th பவலியான் மாஸ்டராக இருக்கேன். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஓ அப்படியா, வெல்கம் வெல்கம். ஹீரோ கவனிச்சிடுறான். என்னன்னா லைட்னிங் ஸ்வாட் வந்துட்டு நம்ம ஹீரோ மேலே எனர்ஜி சர்ஜை யூஸ் பண்ணி எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு பார்க்க ட்ரை பண்ணுறாரு. அப்போது இவர் இப்படி தான் இருக்க போகிறாரா? அப்போது இதை எப்படி தடுக்கணுங்கிறதுக்கு எனக்கும் தெரியும். இந்த பையன் என்னோட சவுண்ட் வேவ் நெட்டை நோட்டீஸ் பண்ணிட்டானா? நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நீ இங்கே வரப்போகிறேன்னு. என் தாத்தாவோட 80வது பர்த்டேக்கு நான் வராமல் எப்படி? பட் ஆனால் நீ அந்த மாதிரி ஆறு இல்லையே. யங் மாஸ்டர், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, வர வழியிலேயே அந்த ஆட்டகன் கல்ட்டு பயலோட இடத்துக்கு போய் காசெல்லாம் எடுத்துட்டீங்க போல இருக்கு. ஆமாம் அப்போ யங் மாஸ்டர் எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த 10 கோல்டு காயினும் மறந்துடலையே. அவங்க 2 பேரும் பேசுறதை பார்த்துட்டு மறுபடியும் இந்த 2 அங்கிள்ஸும் லவ் அப்படின்னு சொல்லிட்டு மூக்க தைச்சிட்டு இருக்காங்க. அங்கே இவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தன் வந்துட்டு, சார் மேனர் மாஸ்டர் ஆஃப் யாங் ஹவுஸ் ஹோல்டோட ஓல்டஸ்ட் சன் வந்திருக்காருன்னு சொல்கிறான். சரி, நீங்கள் எல்லாரும் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பீங்கன்னு தெரியுது. நீங்கள் எல்லாரும் உள்ளே போய் ஏன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க கூடாது? நீங்கள் சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறமுக்கு நம்மளோட கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. சியோக்சான் என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தா யாங் புல்காமும் அவரோட ஓல்டஸ்ட் சன்னு வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்க எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்பியர் கிங்னு சொல்லுவாங்க. ஹீரோன்னே அதில் என்ன பிரச்சனை? அவங்க வந்தா அந்த ஸ்பியர் கிங்கோட ஃபர்ஸ்ட் சன் வந்துட்டு அந்த ஸ்பியர் மார்ஷல் ஆர்ட்ஸில் பீக் ரிலீமில் இருக்கான் இப்போதைக்கு. அதுவும் இல்லாமல் என்ன பேச்சு போயிட்டு இருக்குன்னா, சோசோவுக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணுறதாகவும் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இங்கே இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. என்னன்னா, ஷிப்மெண்ட் மேனேஜர் நம்மளோட எஃபர்ட் எல்லாமே வீணாக போயிடும் போல இருக்கு. ஆமாம் சியோக்சான், அதை நம்ம விட்டுறவே கூடாது. அப்படி இந்த கல்ட்டு பயலுக, டேய் நீங்கள் பேசுகிறது என் காதில் உழுவுதுடா. யங் மாஸ்டர், இன்னைக்கு நைட்டு டின்னர் கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் அண்ட் டெத்து தான், அதனால ப்ரிப்பேர்டாக இருங்க. என்ன சொல்கிறீங்க எனக்கா? ஷிப்மெண்ட் மேனேஜர் வேணே, கவலைப்படாதீங்க யங் மாஸ்டர், உங்களோட அந்த ஸ்பியர் பண்ணுறவன் ரொம்பவுமே மார்ஷல் ஆர்ட்ஸில் பெரிய ஆள் தான். அதனால இந்த பேட்டில் நாங்கள் மார்ஷல் ஆர்ட்ஸ் இல்லாமல் இன்டெலிஜென்ட்டாக மாற்றிடுறோம். ஹீரோ இருந்துக்கிட்டு நினச்சிக்கிறான், நான் ஏன்டா இந்த சண்டையில் கலந்துக்கணும்? இங்கே ஒரு படையிலே போட்டு வச்சுருக்காங்க, எல்லாரும் இங்கே தான் உட்காந்துருக்கானுங்க. இவர் தான் அந்த ஸ்பியர் கிங், மேனர் மாஸ்டர் ஆஃப் நான்ஜிங் யாங் ஹவுஸ் ஹோல்ட், யாங் புல்கன். அப்போது இவர் தான் அந்த மேனர் மாஸ்டர் ஆஃப் யாங் ஹவுஸ் ஹோல்டா? இவர் எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஸ்பியர் கிங்னு கூப்பிடுவாங்க. அப்போது இந்த பையன்தான் அந்த யாங்கா? இவன் தான் சோசோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவனா? பரவாயில்ல, ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பசியோடு இருப்பீங்க, வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். இந்த புல்கன் ஒன்றே இருந்துக்கிட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம லைட்னிங் ஸ்வாடோட ஹெல்த் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக, அதுவும் இல்லாமல் அவர் தான் இந்த முரியமோட பில்லருங்கிறதுக்காக இந்த சரக்கு உடனே எல்லாரும் அதே மாதிரி எடுத்து வச்சு பல்க்குன்னு குடிக்கிறாங்க. புல்கன் உடனே, நான் கேள்விப்பட்டேன் இந்த ஹான்ஸ்வா மொத்தத்துலேயும் நம்ம ஜீனியஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரொவிஷனல் அப்புறம் மெட்ரோபாலியன் 2 எக்ஸாம்லேயும் டாப் ஸ்காலராக வந்திருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் யங் மாஸ்டர். எஸ்கார் கிங் உடனே அப்படியே ஒரு மாதிரி சிம்பாலிக்காக சொல்கிறாரு. என்னென்னா, ஒரு ஃபார்மருக்கு ஒரு அழகான பூ எப்பயுமே யூஸ்ஃபுல் கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு முரியம் குரூப்பில் இருக்கிற ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி எக்ஸாம் எடுக்கிறதுலலாம் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. புல்கம் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, என்னை எது தடுக்குதுன்னா, ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியை ஒரு முரியம் குரூப்னு சொல்கிறதுக்கு, நாங்கள் எப்போல்லாம் நீங்கள் முரியம் அலையன்ஸில் ஜாயின் பண்ணுங்கன்னு கேட்கும்போதெல்லாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது ஒன்று தான். ஹீரோன்னு, இவர் ஏன் திடீர்னு எங்களை அட்டாக் பண்ணுறாரு? எஸ்கார்ட் கிங்கோ, நாங்கள் எதனால் முரியம் அலையன்ஸில் ஜாயின் பண்ணலன்னா, ஒரு வேளை ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியோட கெஸ்ட்டுக்கெல்லாம் அது பிரச்சனை ஆகிடுமோங்கிறதுனால தான். ஷிப்மெண்ட் மேனேஜர்னு, மேனர் மாஸ்டர், நீங்கள் ரொம்பவுமே அதிகமாக யோசிச்சு இதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். புல்கம் இருந்துக்கிட்டு, அப்போது எஸ்கார்ட் ஏஜென்சிலாம் அவங்களோட ஃபைனான்ஷியல் பெனிஃபிட்ஸ்க்காக தான் இருப்பாங்களா? இங்கே ஊருப்பட்ட செக்டும் கிளானும் முரியமுக்காக சாக்ரிஃபைஸ் ஆகிட்டு இருக்கும்போது, சியோக்சான் ஒன்று இருந்துக்கிட்டு, நான் ஒன்றும் முரியம் செக்ட் கிளான்லாம் அவங்களோட எஃபர்ட்டு இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் அலைன்ஸில் ஜாயின் பண்ணுற எல்லா செக்ட் கிளானோட கோலும் ஒன்றா இல்லையே. இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எஸ்கார்ட் கிங் ஒன்று, அமைதியாக இருங்க, இந்த நாள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுறதுக்கான நாள் கிடையாது. பார்த்தா இங்கே இருக்கிற நிறையா பேருக்கு நான் அன்கம்ஃபர்டபுளாக பேசிட்டேன் போல இருக்குது. அதனால ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி அப்புறம் நாங்கோ கிளான் என்னை மன்னிச்சிருங்க. பார்த்தா லைட்னிங் ஸ்வாட் சிரிக்கிறாரு.
இந்த மாதிரி இந்த முரியமில் இருக்கிற பவர்ஃபுல்லான பீப்புளெலாம் ஒரே இடத்துல இருந்தால் எந்த மாதிரி இருக்கும் மீட்டிங்கு? நீங்கள் அப்பாலஜைஸ் பண்ணலாம் அவசியம் இல்லை புல்காம். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறமேலுக்கு தான் இப்போ கொஞ்சம் கலகலனே இருக்குது. உடனே புல்காம் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஏன் இதை ஒரு ஸ்டெப் மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏன் யாங் ஹவுஸ் ஹோல்ட்லேயும் ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்ட்ஸ்லேயும் ஒரு ஆளை ரெப்ரஸன்டேட்டிவாக பிக் பண்ணி அவங்க 2 பேருக்குள்ள மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷன் வைக்கக்கூடாது? ஏன்னா நம்ம அடல்ட் இதில் போய் ஸ்டெப் பண்ண முடியாது. ஏன்னா இது சாதாரணமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உள்ள டியூல் தானே. நம்ம ஏன் இங்கே இருக்கிற 2 ரைசிங் ஸ்டார்ஸை அதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது? ஹீரோ மனசுக்குள்ளேயே திட்டிக்கிறான். இந்த கேல்ட்டு பயலுக்கு நேற்று என்கிட்ட என்ன சொன்னாங்க? இன்டெலிஜென்ட் தானே சொன்னாங்க. இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாதவங்களா? இந்த புல்காம் ஒரு ஸ்னேக் ஆஃப் எ மேனாக இருப்பான் போல இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கள் வாயிலேருந்து வார்த்தையை வாங்குறதுக்காக அட்டாக் பண்ணி பேசினா. பட் ஆனால் கடைசியில் அவன் பேசினது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் ரீசன் போல். அதுவும் இல்லாமல் இப்போ நடந்ததெல்லாம் பார்க்கும்போது லைட்னிங் ஸ்வாடுக்கும் நேரம் சூப்பராகவே போகுது போல இருக்குது. அப்போ இவரும் இது மாதிரி ஒரு சம்பவத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு போல். அப்போது இப்படி தான் நடக்க போதா? லைட்னிங் ஸ்வாட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லோரும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறீங்க என்னை இன்றைக்கி ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக. அப்படி இருக்கும்போது எங்கள் ஃபேமிலி அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. ஸோ நீயும் ரெடியாகு. என்னது, இவங்க 3 பேருக்கும் தான் இந்த டோர்னமெண்ட் கடைசியில் செட் ஆயிருக்கு. கிங் மாஸ்டர், இது லேட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிவ் அப் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்பியர் யூஸ் பண்ணுற யாங் உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸில் ரொம்பவுமே ஸ்கில்டான ஆள். இங்கே இருக்கிற எல்லா கெஸ்ட்டும் உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சண்டை போட்டு தோற்று போனீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கமாயிடும். ஸோ நீ ஏன் என்னை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்க? நீ ஏன் உன்னோட ஃப்யூச்சர் ஃபைனான்ஸ்க்காக சேர் பண்ணக்கூடாது? ஆனால் சோசோ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அதுவா சோசோ, நான் ரூமர்ஸ் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஸ்பியர் யூஸ் பண்ணுற யாங் பையன் மட்டும் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டானாக்க கண்டிப்பாக அவன் தான் சோசோவை மேரேஜ் பண்ணிப்பான். பட் ஒருவேளை இந்த மேட்ச்சில் நான் ஜெயிச்சிட்டேனா? சார், நீங்கள் சொல்லியிருந்த போவையும் ஆரோவையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உடனே லைட்டிங் ஸ்வாட் அந்த போவை எடுத்து ஆரோவை வச்சு விட்டுட்டு அது நேராக போய் ஒரு கல்லை குத்துது. இதில் எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு யார் அந்த ஆரோவை இங்கே எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். ஜெயிச்சவங்களுக்கு ரிவார்டாக கோல்டும் இந்த பவிலியானையும் தரோம். ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே 3 பேர் பார்த்துட்டு சடனாக ஹீரோ ஓடி போய் அங்கேருந்த போட்டு மேலே ஏறி உட்காரான். சரி, இப்போ என் கையில் போட்டு கிடச்சிட்டு. போட்டு இல்லாமல் இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க? பார்த்தா திடீர்னு சோசோ தண்ணியிலே ஓடுறா. நான் கண்டிப்பாக அந்த கூங்கானில் அதிகமாக ட்ரெயின் பண்ணியிருந்துருக்கணும். ஹீரோ மட்டும் போட்டில் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் தண்ணியிலே ஓடிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பீரை அங்கே சீக்கிரமாக போய் அதை எடுக்க போகும்போது சோசோ உடனே அவளோட கத்தியை வச்சு அட்டாக் பண்ணுறா. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க கிராப்பில் இந்த ஆரோவை நான் எப்படியாச்சும் எடுத்துக்கிறேன்னு ஹீரோ மனசில் நினச்சிட்டு இருக்கான். அப்பா, இன்னும் கொஞ்சோடு தான், எப்படியாச்சும். திடீர்னு ஸ்பீடாக ஒரு ஸ்பியர் அங்கே வந்து ஹீரோ இருந்த போட்டில் அடித்து போட்டை 2ஆக தெரிக்குது. தம்பி விட்டுரு, இது உனக்கு லாய்க்கப்பட்டு வராது. என்கிட்ட நீயே அவமானப்படுறதுக்கு பதிலாக இப்பயே நீ கிவ் அப் பண்ணிவிடு. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.